ஒரு தடவை வந்து நாரதர் இந்திரலோகத்துலேருந்து பாரிஜாத பூ அப்படின்னு ஒன்றுத்த கொண்டு வர, நாரதா கலகப்பிரியா அப்படின்னு ஊருக்கே உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதை கொண்டு வந்து அவர் கிருஷ்ணர்கிட்ட கொடுக்குறார். கிருஷ்ணர் வந்து அதை எடுத்துன்னு போய் ருக்மிணிகிட்ட கொடுக்குறார். அதை வந்து நாரதர் போய் சத்தியமாக பற்றி அவளுக்கு கொடுத்துட்டார், உனக்கு கொடுக்கல, அவன் மேலே தான் ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி கலகப்படுத்திடுறார். அப்போது அவள் வந்து எனக்கும் அந்த பூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும், சரிவா நம்ம இந்திரலோகத்துக்கு போய் அந்த மரத்தையே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சத்யபாமாவையும் அழிச்சுட்டு இந்திரலோகத்துக்கு போய் அந்த மரத்தை கேட்குறார். இந்திரன் கொடுக்க முடியாதுங்கிறான் வழக்கம் போல். அவனோட சண்டை போட்டு அந்த மரத்தை எடுத்துன்னு வந்து சத்யபாமாவோட வீட்டில் நட்டுடுறது. ஆனால் அந்த பூ என்ன எல்லாம் ருக்மணியோட வீட்டில் போய் விழும். சத்யபாமா வீட்டில் மரம் இருக்கும், பூத்து குலுங்கிறது அத்தனையும் அவளோட வீட்டில் போய் விழும். உடனே நாரதர் திருப்பி வந்து பார்த்தியா என்ன மாதிரி ட்ரிக் பண்ணி எல்லாத்தையும் அவளுக்கே விழ வைக்கிறார் பாரு, இன்னும் உண்மையில அவருக்கு பிரியம் இல்லை, சும்மா அதெல்லாம் நடிக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணினா அவருக்கு என் மேலே உண்மையான அன்பு இருக்குன்னு நான் நிரூபிக்க முடியும். அவரோட எடைக்கு எடை நீ வந்து இது கொடுத்து சமம் படுத்தினேன்னா அவருக்கு வந்து உன் மேலே நிறைய பிரியம் வந்துடும், அவ்வளோதானேன்னு சொல்லிட்டு ஒரு தராசு வச்சு கிருஷ்ணரை ஒரு தராசில் உட்காத்தி வச்சு இந்த தராசில் அவர் நகை நட்டு இது பத்திரப்பான் வெளி எல்லாத்தையும் வைப்போம். கிருஷ்ணரோட இது மட்டும் கீழே இருக்கும், அது என்ன வச்சாலும் சமமாக ஆகவே ஆகாது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இதுக்கு மேலே இது எப்படி சமமாக்குறதுன்னு தெரியல, சரி எதுக்கும் ஒரு நிமிஷம் போய் ருக்மணிகிட்ட கேட்டுட்டு வந்துடும், அவளுக்கு ஏதாவது உபாயம் தெரியலாம் அப்படின்னு சொல்லுவோம். அவள் வந்துட்டு கிருஷ்ணரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு துளசி எடுத்து அதில் வைத்து அவ்வளோதான், சரி சமமாக ஆகிடும். அந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, பொன் பொருள் அது எதுக்குமே அவர் கட்டுப்பட்டவர் கிடையாது, ஒன்லி நம்மளுடைய பக்தி